ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஷோலிங்கர் போயிருந்தோங்க. ஷோலிங்கரில் இருக்க சின்ன மலைக்கு தான் போயிருந்தோம். ஸோ அதோட விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி காலையில் 6 மணி இருக்குங்க ஆஸ் யூஷுவல். சரி ஓகேன்னு நம்ம ஆள் வந்துட்டு ஷோலிங்கர் ஹாஸ்பிட்டல் போகும்போது நானும் அவரோட கூட சேர்ந்து கிளம்பிட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் பெரியமலை கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த டைம் சின்ன மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோங்க. ஸோ பெரியமலையில் வந்துட்டு நம்மளோட நரசிம்மர் கோயில் வந்து இருக்குது. அண்ட் சின்ன மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கே போக வரைக்குமே நான் அது முருகர் கோயில் நினச்சிட்டு இருந்தேங்க. என்னன்னே தெரியலை, வித்தியாசமாக என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு போல். ஸோ போகிற வழியெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் ஃபெனாமினல், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட ஒரு சில கிளிப்ஸும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வில்லேஜ்குள்ளே போகும்போது இந்த அழகான ரோட்ஸும், ஸோ கொஞ்சம் ஹைவேஸ் மாதிரி போகும்போது அந்த லாங் ரோட்ஸும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம எப்போதுமே பேசஞ்சர் பிரின்சஸ் தான், ஜாலியாக அவரோட உட்காந்துட்டு பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் ஷோலிங்கர் போகும்போது அதில் வந்து ஆல்மோஸ்ட் 1700 படிக்கட்டு இருந்ததுங்க. என்னால் ஏறவே முடியல, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கோயிலுக்கு அவ்வளோ படிக்கட்டு இருக்குன்னு நான் முன்னாடியே ரிசர்ச் பண்ணாமல் போயிட்டேன், டு பி ஹானஸ்ட். அண்ட் இந்த கோயில் நான் முன்னாடியே செக் பண்ணிட்டேங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 400 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அதனால் இந்த டைம் நானும் அவரோட போகலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ இந்த தூரத்தில் தெரியுது இல்லையா, அது கூட ஒரு கோயில் தாங்க. இந்த ஷோலிங்கர் அப்படிங்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மவுண்டன்ஸ் வந்து சரவுண்ட் ஆகிருக்கு. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு மலையிலையும் ஒரு கோயில் இருக்குங்க. நிறைய கோயில் நான் பார்த்தேன். ஸோ இங்கே உங்களுக்கு தெரிகிற அந்த பெரிய மலையில் இருக்கிற அந்த குட்டி கோபுரம் தான் பெரிய மலை. நாங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன மலைக்கு போயிட்டு படிக்க செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. அந்த மலையில் நிறைய மங்கீஸ் இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. அதனாலே கீழேருந்து போகும்போதே நம்ம வந்து ஒரு குச்சி வந்து ஒன்று எடுத்துகிட்டு போயிடணும். நான் வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு நான் ஹேண்ட்பேக் இந்த டைம் வந்து பெரிய பேக், ஃபுல்லி க்ளோஸ்டு பேக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன். லாஸ்ட் டைம் பெரிய மலையில் வந்து ஒரு குரங்கு என்னோடய பேக்கை இழுத்து அட்ராசிட்டி பண்ணிட்டான். அதனால இந்த டைம் சேஃப்டியாக பேக் எல்லாம் ஃபுல்லாக ஜிப்பர் இருக்கிற பேக்காக எடுத்துகிட்டு ஒரு குச்சியும் கையில் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. இந்த குட்டி மங்கி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கோயிலில் மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அழகான ஒரு பாண்ட் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள நம்மளோட மூலவர் ஆஞ்சநேயரை போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. அப்படியே இந்த குளத்தை எட்டி பார்த்தா அந்த குளத்துக்குள்ளே அவ்வளோ மீன் இருக்குங்க. ஸோ இவ்வளோ மீனெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால சரி ஓகே, அதுக்கு கொஞ்சம் பொரி போடலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்னு போயிட்டு கொஞ்சம் பொரி வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லா மீனுக்கும் போட்டால் ரொம்ப லைக் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் பொரி போடுறது. ஸோ நான் கொஞ்சம், என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம், 2 பேரும் மீனுக்கெல்லாம் பொரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயிலை என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் 2 பேரும் பிளான் பண்ணி ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அப்படியே கோயிலுக்கு சைடில் வந்து இங்கே எட்டி பார்த்தா, ஸோ அந்த கோயிலுக்கு கொண்டு வர பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர ஒரு பெரிய க்ரேன் ஒன்று வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அந்த சீனரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ அதையுமே ஒரு சின்ன கிளிப்பாக நான் அடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே நின்று பார்த்தா மொத்த ஷோலிங்கருமே தெரியுதுங்க. ஸோ அப்படியே கோயிலில் கொஞ்சம் பிரசாதமும் வாங்கிட்டு ஸோ ஜாலியாக நாங்களும் கிளம்பிட்டோங்க. ஸோ இதுதான் எங்களோட க்யூட்டான ஒரு டெம்பிள் விலாக். ஸோ இன்னும் அடுத்த ஒரு விலாகில் பார்க்க வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பை பாய் சொல்லிட்டு போகிறது. திஸ் இஸ் பாரதி சைனிங் ஆஃப்.